தமிழர் கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சின்னம் விவகாரத்தில் படகு அல்லது பாய்மர படகு ஒதுக்க கோரியிருந்த நிலையில் அந்த கோரிக்கை நிராகப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நந்தா, நாம் தமிழர் கட்சிக்கு வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தற்பொழுது மைக் சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கி தேர்தல் ஆணையமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாற்று சின்னம் கோரிய அவருடைய கோரிக்கை என்பது தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இரண்டாவது நாம் தமிழர் சார்பில் வழங்கப்பட்ட இரண்டாவது மனுவில் தங்களுக்கு வேறு சின்னம், அதாவது மைக் சின்னத்திற்கு பதிலாக வேறு சின்னம் ஒதுக்க கோரி அதிகாரப்பூர்வமான ஒரு கோரிக்கை மனுவை அக்கட்சியின் சார்பாக சில தினங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் மாற்று சின்னம் வழங்க முடியாது எனவும் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மைக் சின்னத்திலேயே கட்சியானது போட்டியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த இலவச சின்னங்கள் பட்டியலில் இருந்து மட்டுமே தங்களால் எந்த ஒரு சின்னத்தையும் ஒதுக்க முடியும் எனவும், தேர்தல் சின்னங்களுடைய சட்ட விதிகளின் கீழ் மட்டுமே எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கும் அந்த சின்னமானது ஒதுக்கப்பட முடியும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையமானது பிறப்பித்திருக்கிறது. அதன்படி மைக் சின்னத்திலேயே வரும் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியானது போட்டியிட வேண்டும் என்ற ஒரு இறுதி முடிவை தற்பொழுது தேர்தல் ஆணையம் கடிதம் மூலமாக கட்சிக்கு தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.